ஏதோ கரெக்டா கோட் பண்ணியிருந்தாரு. அது என்ன எந்த வருஷமும் இல்லாத ஆர்வம் உனக்கு இந்த வருஷம் வந்திருக்கு. அப்ப என்னன்னு அதே மாதிரி இப்போ இவ்வளவு பேர் போகாம இருந்திருக்காங்கல்ல, சித்ராமையா அப்புறம் மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் போகாம இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் போகாத போது நீங்க மட்டும் ஏன் போனீங்க? நீங்க தான் ரொம்ப முதுகெலும்பு ஸ்ட்ரைட் ஆனவராச்சே. போனது கூட அது ஒண்ணு இருக்கட்டும். அதோட அந்த ஃபர்ஸ்ட் ரோல பக்கத்துல நின்னு ஒரு போஸ்ட் ஒண்ணு குத்திங்க பாருங்க, அருமைங்க, அருமையான போஸ்ங்க. நிக்க வச்சாங்க, ஊருக்கே தெரியுதுல. இல்ல நிக்க வச்ச இடம் அது. இல்ல அதை விட என்னன்னா இவங்க இந்த எல்லாம் முட்டு கொடுத்திருந்தானுங்க தெரியுமா? இது அதே தெலுங்கானா முதலமைச்சர் போயிருக்காரு, அவர் யாரு பஞ்சாப் முதலமைச்சர் ஆம் ஆத்மி போயிருக்காரு, அதோட சேர்ந்து தமிழக முதலமைச்சரும் போயிருக்காரு. நீங்க சொன்னதுல பிழை இருக்கு. எப்படின்னா நீங்க என்னது பிஜேபி அலையன்சஸ் தவிர வேற யாரும் போகல சொன்னீங்கல்ல. இத்தனை பேர் ஆம் ஆத்மில இருந்து போயிருக்காங்க, கேடிஆர்ல இருந்து அது தெலுங்கானால இருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பார்த்தா மூணு பேருமே ஈடி ரைட்ல இருந்து ஈடி ரைடு விட்டுருக்கானுங்க. 3 பேரும் போய் இது பண்றாங்க, வெள்ளக்கொடிய தூக்கின்னு அஞ்சு காலமிக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இன்னமா கேட்டா நிதியை கேட்க போறேன், அதை கேட்க போறேன். கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, அதனால இல்ல நரோட்டோ அதுக்கு பேர் தான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது. ஓகேங்களா? இப்ப புரியுதா ஹரிஷ் ப்ரோ? இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் எதையும் நம்ம கேரி பண்ணாங்கன்னா அது ரூமர்ஸ் அப்படி வருதுன்னு சொல்லிருங்க. அது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. உண்மைதான், அது கன்ஃபார்ம் கிடையாது. இல்லங்க, அழுத்தம் கொடுத்திருப்பாங்க, கண்டிப்பா அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. இல்ல அந்த இது பிரதமர் பிரதமர் முகத்துல அந்த பொன் சிரிப்பு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அவரோட பல கஷ்டங்கள் எல்லாம் தீர்ற அளவுக்கு அவரோட அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லுங்க. ஆமா, நான் கூட அந்த மீட்டுக்கு முன்னாடி பார்த்தேன், கொஞ்சம் கோவமா தான் இருந்தாரு. ஆனா அந்த மீட் முடிச்ச அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தாரு. இல்ல ஆனா இது எங்க அழுத்தம் கொடுத்தா ஆனா கைய புடிச்சு நல்ல அழுத்தம் கொடுத்தது நான் ஒரு போட்டோவிலே பதிவு பண்ணி நினைக்கிறேன். கைய ஏன்பா இவ்வளவு டைட்டா பிடிக்கிற, குடுங்க சார், நீங்க குடுங்க சார். ஒரு கை பிடிச்சா கூட நம்மளுக்கு கையால அவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்காரு. நீ வரமாட்டேன்னு சொல்லி அப்பதான் நான் அழுத்தம் கொடுக்கறத விடுவேன், கையே விடலையாமே. இல்ல ஹரிஷ் ப்ரோ, இப்போ வர படத்துல கூட இந்த மாதிரி ரைமிங் டைலாக் வரல. ஒருத்தர் வந்தாரு, எனக்கு ஈடிக்கும் பயம் இல்ல மோடிக்கும் பயம் இல்ல. அவர் கேட்டோன்னு கேட்டிருக்கணும், சரி உங்க டாடி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கணும். ஈடிக்கும் இல்ல மோடிக்கும் இல்ல, உங்க டாடி இப்ப எங்க இருக்காங்க? அழுத்தம் என்ன நேக்கா கொடுத்தாங்க பாத்தீங்களா பேட்டி. டாடி அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாடிக்கு பயம் இல்ல மோடிக்கு பயம் இல்லன்ட்டு என்னென்ன ஈடி மோடி, ஆனா டாடி எங்கடான்னு கேட்டா டாடி அங்க இல்ல ப்ரோ. இல்ல டிஎம்கே கட்சி ஸ்டார்ட் பண்ணது கலந்துராம நல்லா நீ சொல்றது இருங்களா ப்ரோ, இது மட்டும் சொல்லிக்கிறேன். நீ கேக்குது ப்ரோ, இது மட்டும் சொல்லிக்கிறேன். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு அலெக்ஸ்? அதுல சிவாஜி சொன்ன மாதிரி, ஆனா விதை நான் போட்டது அதை மீன் போட்டு இப்ப எடுத்துட்டு வருவானுங்க நம்ம பசங்க. சும்மா இருப்பானுங்களா? அண்ணாதுரை கிடையாது, அது இந்த பிஜேபி அலையன்ஸ ஸ்டார்ட் பண்ணி வச்சது, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வந்தது யாரான்னு கேட்டா, ஆனா விதை நான் போட்டது யாரு? நம்ம ஐயா கலைஞர் ஐயா. இல்ல இவரே கொண்டு வருவாரு, இவரே எதிர்ப்பாரு. அதெல்லாம் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இன்னைக்கு ட்விட்டர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு, பிஜேபி ஸ்பேஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இதெல்லாம் உட்காந்து நீங்க பேசுறதுக்கு எல்லாம் காரணம் யாரு? ஐயா. அவரு அப்பா பேசுறீங்க. அது வேற ரூமர் சொல்லுவாங்க, அந்த தண்டவாளத்துல ட்ரெயினே வரல, நாங்க வச்சிருந்தாரு அப்படின்னுவாங்க. ப்ரோ இன்னைக்கு விக்னேஷ் ப்ரோ கப்பல்ல போய் வேலை செய்யறாருன்னா அது காரணம் யாரு? எங்க கலைஞர் தான். ஆமா, இல்ல கலைஞர் எழுதுனதே அவருதான். இன்னும் இதுதான் மிஸ்ஸிங். கொஞ்சம் சீமான் மாதிரி மோசமா போகுது, வேண்டாம். வரையணும் முடிவு எடுத்தது அவர்தான்.
திருவள்ளுவரோட அவருக்கே டேய் தெரியாத படத்தை அவருக்கு இப்படிலாம் வரும்போதே அவர்தான். சரி ப்ரோ இல்ல இப்படிலாம் பேசிக்கிட்டு ப்ரோ இருந்தா இது வந்து ஊபி ஸ்பேஸ் ப்ரோ நினைச்சு அவன ஒரு கொஸ்டின் ஒண்ணு இல்லங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தா ஊபி ஸ்பேஸ் நினைச்சு அவனுக்கு இல்ல வந்துட ப்ரோ போறானுங்க. சொல்லுங்க. இல்ல என்ன நம்ம இல்ல கடை நிதி திறந்துக்கிட்டு உள்ள ஆயோக் இல்ல பூந்துருவானுங்க. ம் இன்னைக்கு நிதி ஆயோக் திட்டத்துக்காக தான் போனாருன்னு சொல்லிட்டு ம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மட்டும் போகலன்னு. சோ நிதின்னு எங்க எழுதி வச்சாலும் போயிடுவாங்களா? குடும்பம் ஃபுல்லாவே நிதியா தான் இருக்குது. நீங்க எந்த நிதி இதுக்கு கேக்குறேன்னு மேல எனக்கு தெரியும், அதை பர்சனலா பேசிக்கிறேன். இல்ல இல்லப்பா நிதியை காப்பாத்த பொதுவாவே போயிருக்காங்க. சொல்றேன். இல்ல குடும்பம் ஃபுல்லாவே அதான் நிதியா இருக்கு. அதான் ப்ரோ, நிதி வந்து ம் பற்றாக்குறை, அதுக்கு வந்து நிதிக்கு வந்து ஆபத்து இருந்ததுனால அந்த நிதியை வந்து காப்பாத்துறதுக்கு போயிருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? நிதியை இல்ல காப்பாத்தவா இல்ல குடும்பத்துல குடும்பத்தை இருக்க காப்பாத்தவா? ஒருத்தொருத்தருக்கு நிதி இருங்கப்பா. இல்லப்பா குடும்பத்துல இருக்க ஒரு ஒரு நிதி தலைமையில இருக்கு பாத்தீங்களா அந்த மணி, அதை எடுத்தாலே பாத்தீங்கன்னா இந்தியாவே செழிப்பாயிடுங்க. தமிழ்நாடு இல்ல அவங்க இந்தியாவே. மணி இது பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். தமிழ்நாட்டு ஆனா கடன்லாம் ப்ரோ இல்ல அடைஞ்சிரும். இல்ல ப்ரோ, ம் மாநாட்டுல வர மாதிரி ரைடு வந்தா டெல்லி போறா ரிப்பீட், ரைடு வந்தா டெல்லி போறா ரிப்பீட், திரும்ப திரும்ப டெல்லி டெல்லின்னு தான் எனக்கு இல்ல தெரிஞ்சு. இவ்வளவு நாள் தனித்தனியா போய்கிட்டு இருந்தாங்கடா அமைச்சருக்கு பிரச்சனை அப்படின்னு. ம். உடனே இன்னைக்கு பையனுக்கு பிரச்சனைன்னு தலைவரே பறந்துட்டாருன்னா பாத்துக்கேன். சிஎம்மாவது கீயமாவது என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த ப்ரோ பாசத்துக்கு உதாரணமா அந்த இருந்திருக்காரு பாரு. பாசத்தை பாராட்டுறேன் ப்ரோ. அத பாராட்டு. கவலைப்படாத மகனே. கண்டிப்பா அப்பா நான் சும்மா இல்லடா. அலெக்ஸ் ஒரு டேய் ஆல்டின் இல்ல, போட்டு விடுறா. நீ எந்த இல்ல 1000 அதுக்குதானே சொன்னாலும் அப்பான்னு இன்னைக்கு வந்து சொல்றாங்க. இல்ல புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து அப்பா அவ- அப்பான்ற வார்த்தையை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருல்ல. அதான் அப்பா டேய், அப்பாடும் போது எங்களுக்கு புரியல, ஒரு நிமிஷம் இப்பதான் இல்ல புரியுது. ப்ரோ, இது இல்ல அப்பான்னு சொல்லுவாரு, இதுதான் அந்த அப்பாவா? மக்களுக்கு ஆமா. அப்பா இல்லையா? ஆமாப்பா டேய் தன் நான் எதுக்குடா மக்களுக்கு அவங்க எல்லாம் தன் அப்பா? மக்களுக்கு அவரு எதுக்குடா தன் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு அப்பாவா அப்பா, இருக்கணும்? தன் என்னடா மக்களுக்கு இல்ல இது? அப்பா. இதுல என்ன இன்னொரு போங்குன்னு பாரேன். இப்போ நம்ம தளபதி இதுக்கு முன்னாடி அறிக்கையில ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது நீங்க ஏன் வக்ஃபு சட்டத்துக்கு வந்து இதுவா வந்து திமுக இது பேர்லயோ தமிழ்நாட்டு அரசு பேர்லயோ நீங்க வந்து வழக்கு தொடரல, ஏன்னா அதோட வெயிட்டேஜ் வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவனுங்க வக்ஃபுக்கு தொடங்கல. ஆனா இன்னைக்கு இடி ரைடு அவங்க கட்சி சார்புல இருக்க பண்ற ஊழலை எங்க வெளியில கொண்டு வந்துறாங்களோ அதுக்கு திமுக கட்சி சார்புல போறாங்க. இதுல தனி மனிதன் பேர்ல வந்து நீங்க அவங்களோட வக்கீல வச்சு அந்த இண்டிவிஜுவலோட வக்கீல வச்சு யார் மேல கேஸ் போட போறாங்களோ யாரு இருக்காங்களோ அந்த ரேடார்ல அவங்களோட வக்கீல வச்சு போட வேண்டியது தானே, அவங்க சார்புல போட வேண்டியது தானே. இதுக்கு மட்டும் ஏன் தமிழக அரசு போச்சு? சோ நீ மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு ஏதாவது உண்மையா செய்யணும்னா தமிழக அரசுக்கு பேர்ல நீங்க கேஸ் போட்டு அதை முன்னெடுக்க மாட்டீங்க. ஆனா உங்க சொந்த பையனுக்கு இல்ல உங்க குடும்பத்துக்கு ஏதாவது இடர்பாடு வரும்போது நீங்க தமிழக அரசையே போய் நிக்கும் அதுக்காக நிறுத்துவீங்க. இது என்ன நியாயம்? Of course, definitely. இல்ல இவரு அதுக்காக தானே எனக்கு ஒரே குடும்பம். ஒரு இதுதான், இல்ல இவ்வளவு தரத்தையும் இவ்வளவு கொள்ள அடிச்சுட்டு பேசணும் நியாயத்தை அவங்க கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா? இல்ல இவ்வளவு கொள்ள நியாயத்தை நம்ம கிட்ட அடிச்சுட்டு கேக்குறேன் ப்ரோ, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லங்க அவங்க எல்லாம் திருட்டு பசங்களாச்சே. ஓ திமுகன்றீங்களா? திருடர் முன்னேற்ற இல்ல ப்ரோ, ஏரியால திருட்டு பசங்க தொலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவங்கள சொன்னேன். நான் டேடி முன்னேற்ற கழகம் சொல்லுவேன். பாஸ் சொல்லுங்க பாஸ். இந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க அந்த ரைடு நடந்ததுக்கு அப்புறம் சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்டேஷனா கலெக்ட் பண்ற வரைக்கும் உதயநிதி கொண்டு யாருமே வெளியே வரல. 5 நாளா அவர் வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. இது தடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் உதயநிதியே 2 நாள் தடை காட்ட ஆரம்பிச்சாரு. வீட்டுல இருந்தே அமைச்சர்கள்லாம் வச்சுட்டு இது ஏதோ ஒரு ஆய்வு நடக்கிற மாதிரி எல்லாம் போட்டாரு. மோடிக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்ட் அண்ணன் வெளில இருந்தாரு. செகண்ட் தான் வெளியே வர்றாரு. காரணம் என்னன்னா டீலிங் முடிய போது எதா இருந்தாலும் டேடி பார்த்து பாருன்றதுதான் அவர் வெளியே வந்தாரு. இல்ல டாடி நியூஸ் வந்துருச்சு, டேய் மகனே அப்பா பாத்துக்கிறேன்டா, நீ தைரியமா தலைய காட்டுறா. இல்ல மேல பேசினா பரவாயில்லதான் நெக்ல பேசுங்க. இல்ல இப்போ தன் மேல வந்து களங்கம் இல்லைன்னா அந்த வழக்கை எதிர்கொண்டு நான் என் மேல எந்த இதுவும் கிடையாதுன்னு அதை ப்ரூவ் பண்ணி தான் நீங்க வெளில வரணும். ப்ரோ ஆக்சுவலா இவங்க ஸ்டேக்கே அப்பீலே போயிருக்க கூடாது ப்ரோ. இப்படி இடி ரைட் பண்ணுச்சுன்னா இவங்க அப்பீலே போயிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஸ்டே வாங்கினதே இப்ப எதுக்கு போனானுங்க? நான் எங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு தான் போனாங்க. இப்போ உனக்கு ப்ராப்ளமே இல்ல, எனக்கு இடி ரைடு பண்ணா என்ன இது பண்ணா என்ன, எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னா எதுக்கு நீ அப்பீல் எதிர்கொண்டிருக்கணும்? எதுக்கு அப்பீலுக்கு போற? அப்பீலுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்றாங்க அது பண்றாங்க, இது கவர்மெண்டே வந்து கொஸ்டினைஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. இல்ல
அகைன் இதுல பெரிய கேட்ச் என்னன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்டம் ஸ்டே. இட் இஸ் நாட் லைக் வெக்கேட்டிங் எனி அக்யூசிஷன்ஸ் ஆன் தெம் ஆர் எனிதிங். இத வந்து ஒரு இடைக்கால தடை தான். இப்ப திருப்பி அதை அவங்க சார்புல அவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இந்த வழக்கு திருப்பி வரப்போகுது. சோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கேக்கு வேண்டாடி நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்க பரிசுத்தமானவர்கள் அப்படின்ற ரேஞ்சில இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. சோ இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க அப்படி கொண்டாடுறாங்கன்னா இல்லங்க, நீங்க மத்த இதெல்லாம் வச்சிருங்களேன், மத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணப்படணும், அதுக்கு நம்மளுக்கு தகுந்த ஆதாரம் சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் அதை அக்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து கன்விக்ஷன் அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒயின் ஷாப்ல நம்ம தமிழ்நாட்டுல யாராவது குடிப்பழக்கம் இருக்கவங்க யார கேட்டாலும் அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்குறது ஊரே அறிஞ்ச விஷயம். இதுக்கு மேல அதுக்கு எவிடன்ஸே தேவையில்லை. ஆனா இவ்வளவு வெளிப்படையா நடக்கிற ஒரு கொள்ளைக்கு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு இடி வரணும், இடி எல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. இடி மேல நம்ம விமர்சனங்கள், அவங்க என்ன செயல்முறை பண்ணிருக்கானுங்க அதுல எல்லாமே விட்டுருங்க. ஆனா இவனுங்க அடிக்கிற கொள்ளை அதுக்குள்ள மறைச்சு ஈடிய கணக்கு காமிச்சு இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, ஏன் வந்து நீ வந்து இடி வரக்கூடாதுன்னு கேட்டா, பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல எல்லாம் ஏன் வரல? அதாவது இவங்க தப்பு பண்றேன்னு நீங்க எந்த டிபேட்ல கேட்டாலும் இவனுங்களோட பாயிண்டே ஒண்ணுதான், ஏன் அப்ப அவங்களுக்கு ஏன் போல? அதாவது என்னன்னா, அவனும் தப்பு பண்றான், நானும் தப்பு பண்றேன், நீ ஏன் என்ன கேக்குற? இதுதான் அவங்களோட பாட்டம் லைன். இன்னொரு விஷயம் ஹரிஷ் ப்ரோ, இந்த 41 எஃப்ஐஆர்ஸ் இருக்கு. அதாவது இடி ரைடு வந்து இப்போ நடந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா, பேஸ்ட் ஆன் த 41 எஃப்ஐஆர்ஸ். அந்த 41 எஃப்ஐஆர்ஸும் எப்போ நடந்ததுன்னா 2021க்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஆட்சியில. அது பேஸ் பண்ணி தான் இடி ரைடு வந்திருக்காங்கன்னு இடி வந்து கிளைம் பண்றானுங்க. இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, 21க்கு அப்புறம் எந்த எஃப்ஐஆர்ஸும் ஃபைல் ஆகல அப்படின்றாங்க. ஆனா இல்ல அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. அப்ப ஸ்டார்ட் ஆனது, ஆனா இப்போ இருக்கிறதும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு. அது மட்டும் இல்லையே. இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, இந்த இயர்ல எந்த எஃப்ஐஆரும் வந்து ரிலேட்டட் டு டாஸ்மார்க் வந்து ஃபைல் ஆகல அப்படின்றானுங்க. என்ன ஒரு வேடிக்கையா இருக்குன்னா, இந்த ஆஃப்டர் 2021 வந்துட்டு புகார் பதிவாகலன்னு சொல்றதுல அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரி தான். கேக்குது ப்ரோ, உங்களுக்கு தான் பக்குன்னு நினைக்கிறேன். விக்கி ப்ரோ கேக்குதா? அவருக்கு தான் கேக்குது ப்ரோ, இப்பதான் கேக்குது. ஓகே இடையில விட்டு வந்துச்சு. ஓகே அவங்க எல்லாருக்கும் கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து என்னன்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய புகார்கள் வந்து வந்தது. கோர்ட்லயே வந்து என்ன வந்து இதா இருக்கு அப்படின்னா, இந்த 10 ரூபாங்கிறது இருக்குல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுன்றது, அத வந்து அடிப்படையா வச்சு கோர்ட்ல வந்து என்ன இது கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுன்ற ஒரு இது இங்க தெரிய வந்தா அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அங்க அதாவது அந்த லோக்கல் ஜூரிடிக்ஷன் நான் சொல்றது, அந்த டிவிஷனல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, புகாரை வர வச்சு சில ஏரியா டாஸ்மாக்ல இருந்து புகாரை வர வச்சு பாட்டிலுக்கு 8 ரூபா, எப்படி 10 ரூபான்னு சொன்னாதானே நீங்க வந்து ஹைகோர்ட் சொல்ற அந்த நாம்ஸுக்கு கீழே போயிட்டு தண்டனை கொடுக்கணும். அதனால பாட்டிலுக்கு 8 ரூபா கூட வாங்கியிருக்கான்னு சொல்லி அந்த புகார் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. இவங்க வந்து டெம்பரவரி சஸ்பென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இதுல வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது இந்த பார்க்கிங்ல வந்து சினிமா தியேட்டர்ல 10 ரூபான்னு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, இல்ல அந்த புகார்லாம் யார் மேல பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வசூலிச்சு கொடுக்காம இருப்பாங்கல்ல, அவங்க மேல அந்த புகாரை போட்டிருப்பாங்க. அதாவது கரூர் கேங்குக்கு ஆப்போசிட்டா நின்னவங்க எல்லார் மேலயும் கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள தள்ளிட்டாங்க. கண் தொடைப்பு மாதிரிங்க. இது வந்து என்னன்னா சும்மா கணக்கு கட்டுறது. கோர்ட்ல வந்துட்டு நாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு கணக்கு கட்டுறதுக்கு வந்து இது பண்றது. அவன் மேல நடவடிக்கை எடுத்து நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவனை மொத்தமா அவன் அது 15 நாள் சஸ்பென்ஷன் கழிச்சு வேலைக்கு வந்திருக்க போறான், இல்ல 1 மாசமா 2 மாசம் கழிச்சு வேலைக்கு வந்திருக்க போறான். இதுக்கு இடைப்பட்ட காசு இவங்க கொடுத்துருப்பாங்க. சஸ்பெண்ட்ல அனுப்புறவனையும் அந்த சேல்ஸ்மேன் இருப்பான அவனை போயிட்டு இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. சேல்ஸ்மேன் அங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்கேன். பாட்டில் சேல்ஸ் இங்க கடையில டாஸ்மாக் சேல்ஸ் பண்றப்பால அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க. இப்போ எம்டி எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க டாஸ்மார்க்ல மினிஸ்டரை விட்டுட்டு? இது என்னன்னா, ஆக்சுவலி நேத்துல இருந்து ஒரு இது போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லி தெரியல. இங்க இந்த இடி இப்ப நடத்துற ரைடு எல்லாத்துக்குமே தகவல் கொடுக்கறதே செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க. இந்த அவர் வந்து கிட்டத்தட்ட அப்ரூவல் ஆயிட்டாரு பிஜேபியோட. இனிமே ஏன்னா இப்ப அவருக்கு என்னன்னா அமைச்சர் பதவி கிடையாது, கட்சியில அவர் பெரிய மாநில பொறுப்புலயே இதுலயே கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்போ பவர் இல்ல. இதுல ஆக்சுவலி சில விஷயங்களை நம்ம மேற்கு மண்டல தளபதியை பத்தியா பேசுறீங்க? ஆமா அவரோட அப்போ
இல்ல கிராஃப்ட் அந்த 1000 crore ஸ்கேம் இருக்குல்ல, அப்ப அதுல செந்தில் பாலாஜி தானே மாட்டுவாரு. அப்ப அவர் தானே இருந்தாரு இத மினிஸ்டர். என்னன்னா அவரு மேல இது வரைக்கும் டாஸ்மாக் கேஸ் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி மேல இது வரைக்கும் டாஸ்மாக் கேஸ் கிடையாது. அவர் மேல இருக்கிற கேஸ் வந்து 2011 முறைகேடு, அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு போக்குவரத்து துறையில வந்து ஊழியர்களுக்கு வந்து வேலை வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்த வந்து பண்ண கேஸ்ன்றது. அந்த கேஸே வெறும் 3.5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினதுங்கிறது தான். அதுக்கு அவர எவிடன்சஸ் எல்லாம் ப்ரூவா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அதுல வந்து அந்த கேஸ்ல இவர் மினிஸ்டரா இருந்த சமயத்துல போக்குவரத்து துறையுடைய அபிஷியல் மெயில் ஐடி இருக்கும்ல, அந்த மெயில் ஐடில இருந்து மெயில் அமைச்சிருக்காங்க, இவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்காத இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரெக்கார்டு, அதுதான் எவிடன்ஸே எங்களுக்கு வந்து. அதனாலதான் அதனால அந்த மொத்தமா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கே விழி புதுங்குது, 3.5 கோடி ரூபாய்க்கே விழி புதுங்குது. இப்ப இந்த டாஸ்மாக் கேஸும் தான் மேல திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால அப்ரூவரா மாறிட்டு மத்தவனை மாட்டி விட்டுட்டு அதுல இருந்து ஒரு லெவரேஜ் நான் எஸ்கேப் ஆகிக்கிறேங்கிற மாதிரி. ஆமா, நீங்க பாருங்களேன், நீங்க சைலண்டா ஒவ்வொரு மினிஸ்டர் மேலயே அலிகேஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ கனிம வளத்துறையை வந்து இவர் மேல இவர்கிட்ட இருந்து புடுங்கினாங்க, துரைமுருகன் இருந்து புடுங்கினாங்க. அதை போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜின்னு தான் சொல்றாங்க. இவர் மேல ஒரு இந்த கேஸ்ல தாங்க உள்ள நுழைஞ்சாங்க. KNR ஃபேமிலியில வந்துட்டு ஒரு இந்த சென்ட்ரல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குல்ல, பாத்துருப்பீங்க. அந்த பேங்க்ல ஏதோ லோன் கொடுத்து இதுல வந்து ஒரு ஆடிட்டிங் புகாரில் தான் இவங்க பிடிக்கிறாங்க. அந்த புகாரை உள்ள வச்சு இவங்க KNR ஃபேமிலி கிட்ட வந்து வந்துட்டாங்க. இதை போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஆடிட்டிங்ல வந்து புகுந்து வர்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் மகா கஷ்டம். யாராவது உள்ள இருந்து தகவல் சொன்னா மட்டும்தான் அது தெரியும். நீ இவனை போய் புடி அதில் நடக்கும் அப்படின்றத எவனா தகவல் சொன்னா மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது மாதிரி செந்தில் பாலாஜி வந்து மத்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையா காட்டி கொடுத்து தன்னை காப்பாத்தி, இது நமக்கு தெரியாது, கான்ஸ்பிரசி தெரியா கூட இருக்கலாம். ஆனா அதுல வந்து நீங்க பாருங்க, அதை பிலீவ் பண்றதுக்கான விஷயங்கள் சாத்தியங்கள் வந்து அதுல இருக்கு. இப்ப இதோட காமெடி நீங்க நேத்து பாத்தீங்களா? குடும்ப நிதி வந்து நேத்துல இருந்து சுற்றுலா போக ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அவருக்கு பயமே கிடையாதான். நான் பயப்பில்லையே, எனக்கு கொஞ்சமா கூட பயமே கிடையாதுன்னு புதுக்கோட்டையில கொண்டு போய் வச்சுட்டு மகளிர் சுய உதவி குழுல இருந்து ஒரு 10 லேடிஸை கொண்டாந்து வச்சு மரத்தடியில போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட காமெடி, கட்டி திறந்த இத வந்து அந்த திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இருக்குல்ல, அதை போய் ஒரு பார்வையிடுறாராம். கட்டி திறந்து போன இப்பதான் இதாவே திரும்ப இருக்காங்க, அதை சோதனை பார்வையிடுறாராம். வேற என்ன பண்றதுன்னு தெரியாம கூட்டி சுத்திட்டு இருக்காங்க. பரிதாபமா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் மான்ஸ்டர் ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கேப்டன் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே அந்த செந்தில் பாலாஜி கேஸ், அது ஆக்சுவலா அவர் எப்படி மாற்றுறாருன்னா, அந்த கேஸ்ல இவரு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த கீழமை நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அதுல மேனிப்புலேட் பண்ணி நான் வந்து காசு வாங்கினேன், ஆனா வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இவரே சொல்லிடுறாரு. இவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துறாரு. இல்ல இல்ல ஹைகோர்ட்ல சொல்ல, ஃபர்ஸ்ட் கீழமை நீதிபதியில சொல்றாங்க ப்ரோ. ஹைகோர்ட்ல முடிச்சிடுறேன் ப்ரோ. சுப்ரீம் கோர்ட்ல இவங்க போயிட்டு ஏங்க அவன் காசு வாங்கினவங்கன்னு சொல்ல காசை திருப்பி கொடுத்தாச்சு. அதுக்குதான் சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கிடைச்சுன்னா, ஏண்டா டே போஸ்டிங்க்கு காசு வாங்குறதே தப்பு, நீ வந்து காசு திருப்பி கொடுத்துட்டாக்க அதுல வந்து இது நடக்கல நடத்துமா, ஊழல் நடக்கல நடத்துமான்னு சுப்ரீம் கோர்ட் அது ரீகேஸ் எடுத்தாங்க. அந்த கேஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்க சொல்லி கோர்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து ரீகால் பண்ணிட்டாங்க. என்னன்னா இதுக்கு இதுவரை நடந்த விசாரணை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுங்க வந்து சாட்சியங்களை கலைக்கிறதுக்கே திட்டமிட்ட மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, விக்டிம்ஸே வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னே கோர்ட் வந்து ஒரு மாதிரி கடுப்பாய் என்ன பண்ணிட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, எல்லாரையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த விசாரணையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் என்ன ஆறானுங்கன்னா 1000 பேர் செந்தில் பாலாஜியோட அந்த போக்குவரத்து ஊழல் கேஸ்லயுமே ஈடியும் சரி செந்தில் பாலாஜியும் சரி ஒரு பீரியட்ல கூட்டாதான் இருந்தாங்க. நான் அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன், நீங்க டிசம்பர் மாசம் இந்த ஆளுக்கு வந்துட்டு டிசம்பர் மாசமே சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஒண்ணு நீ அமைச்சர் பதவியில இரு இல்லைன்னா இதுல இருன்னு சொல்லிட்டுன்னு. அப்ப வந்து இவங்க வச்ச வாதம் என்ன தெரியுமா, ஏங்க நான் அமைச்சர் பதவியில இருக்கிறத வந்து ஈடியே பிரச்சனையா நினைக்கல, இந்த பாதிக்கப்பட்டவர்கள் எதுக்கு பிரச்சனை நினைக்கிறாங்க, அவங்க வந்து அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு, அதுக்கு பின்னாடி அரசியல் சக்திகள் இருந்துட்டு அவங்களை அந்த மாதிரி சொல்ல வைக்குதுங்க. எப்படி பாருங்க, ஈடி சொல்லலையா அதனால இவர் அமைச்சர் பதவியில இருப்பாராம், ஈடி எப்படி சொல்லாம இருக்கு? அப்படி இல்ல, கோர்ட்டுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி கிடையாது, சிஎம் கிட்ட மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. யார வந்து மினிஸ்டரா போடுதுன்னு சொல்லிட்டு இல்ல அது பிரச்சனையே கிடையாது. இவர் அமைச்சரா வச்சிருக்கனால அவர் சாட்சிகளை கலைக்க பாக்குறாரு.
இவரை வந்து தப்பான வழியில அமைச்சரா வச்சு, இந்த முதலமைச்சரே கூட நீங்க வந்து அமைச்சரா வச்சிருந்தா அவர் பவர்ல வச்சிருக்கிறது மூலமா நீங்க வந்து அவரை வந்து தப்பு பண்றதுக்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்கல்ல, நீங்க சாட்சியை கலைக்கிறதுக்கோ இந்த கேஸை ஒண்ணுலாம் பண்றதுக்கோ அவர் ஊக்குவிக்கிறீங்கல்ல. அமைச்சர் பதவி இல்லைன்னா அவரால் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கேஸுக்கு போனா இடியே அவர் எதிர்க்க மாட்டேங்குது. இடியே வந்து என்னை வந்து அமைச்சர் பதவியில இருக்காதீங்கன்னு சொல்லுது. இவங்க எதுக்கு வந்து இருக்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்லயே இவங்க வந்து வாதம் வச்சாங்க. அந்த அளவுக்கு இடியும் செந்தில் பாலாஜி அந்த டைம்ல க்ளோஸ்ல இருந்திருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சுங்க, இவர் தகவல் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ மத்த அமைச்சர்கள் பத்தி இதை பத்தி என்ன இந்த கேஸுக்குள்ள இழுத்து விட்டுறாதீங்கன்னு இவர் தகவல் சொல்லியிருக்க மாட்டாரா? விசாரணை எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னா நம்ம தான் அன்னைக்கு ஒரு நாளே பேசணும். இவர் செந்தில் வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விசாகன் வந்து சீனுக்குள்ளே வர்றாரு. நீங்க வந்து அப்போ கூட ஒரு ஜூனியர் விகடன்ல கூட அந்த டைம்ல ஒரு கவர் ஸ்டோரி கூட பண்ணிருந்தாங்க. என்னன்னா, இந்த அண்ணா நகர் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனோட பையன், அவர் வந்துதான் இப்ப அந்த 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 கலெக்ஷன் எல்லாம் கவனிக்கிறாரு. அது வந்து தேவையில்லாம வந்து அவர் கவனிக்கிறது வந்து உதயநிதிக்கே நேரடியா பிடிக்கல. அதனால உதயநிதியை கூப்பிட்டு கண்டிச்சாரு. எப்படி இது ஆக்சுவலி இந்த செய்தி வந்து ஒரு உருட்டு. இதெல்லாம் இவங்களே ஃபீட் பண்ற செய்தி. கவர்மெண்டே உதயநிதி டீம் இவங்களே வந்து ஃபீட் பண்ற செய்தி. பட் ஆனா என்னன்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை இவங்க வந்து கைமாத்துறாங்க அப்படின்றது மட்டும் அதுல இருந்து தெரியுது. அப்புறம் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க அந்த ரத்தீஷ், அப்புறம் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் தொழிலதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக தான் அவர் வந்து இப்ப விசாகனை பிடிச்சு இது பண்றாங்க. இப்போ விசாகனுக்கு முன்னாடி இருப்பவர்களை பிடிச்சா அதுல ரத்தீஷையும் ஆகாஷ் பாஸ்கரனையும் சிக்க வைக்க முடியாதுங்க. ஏன்னா அப்ப அவங்க வந்து நேரடியா இல்ல. இவனே 2023 ஜூலைல தானங்க அந்த மாமன்னன் படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரைத்துறையை துறந்து விட்டு வந்தாருல. வடக்கே நீ போனால் நாங்கள் இங்க வாழ்வதுன்னு பாட்டெல்லாம் போட்டு அப்ப அதுக்கப்புறம் தானே இவன் வந்து இவங்க டீம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சது. மாமன்னன் படம் 2023 ஜூன்ல தானே ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் ஆரம்பிச்சது இதோட கேம். இல்ல துறந்துட்டு எல்லாம் வரல, இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கானுங்க சினி இண்டஸ்ட்ரிய. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கூட ஒண்ணு ஷேர் பண்ணிருந்தாங்க. எப்படி இவனுங்க வந்து பணத்தை வந்து ரொட்டேட் பண்றானுங்க சினி இண்டஸ்ட்ரி. எதனால இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சினி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அதை வந்து வச்சுட்டு பிரதானமா வச்சுக்கிட்டு பாக்குறாங்க அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சினி இண்டஸ்ட்ரியில இவங்க ஒரு மணி லாண்டரிங்க்கு ஒரு ஈஸியான வே வச்சிருக்காங்க. இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இவங்க ஓவரால் கண்ட்ரோலும் தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு அதிகமான இது இருக்கு. ஏன்னா இப்ப அவுட் ஆஃப் நோவேர் வந்துட்டு இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, யாரு நினைச்சாலும் படம் எடுக்கலாம். இப்போ தளபதி கால் ஷீட் இருந்தா யாரு நினைச்சாலும் படம் எடுக்கலாம் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா ஒரு எவ்வளவு பெரிய ஹீரோவோட கால் ஷீட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிங்க் ஆகி தியேட்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி அதெல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ வித்தின் நோ டைம் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு நானே அப்படின்னு. அதுவும் இல்லாம இப்ப இந்த செந்தில் பாலாஜி வழக்குல வந்துட்டு ஆஸ்பத்திரியில அனுமதிச்ச போதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒன் ஆஃப் த கீ பர்சன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அலோவே பண்ணல. அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா இவர் அங்க இருந்து அப்படியே முறைச்சுக்கிட்டு வா, அதாவது எல்லாமே என் கண்ட்ரோல் தான், எல்லாமே எங்களுது தான், வா உள்ள வான்னு கூட்டிட்டு போறாங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. இது என்னதான் இன்னைக்கு நாளைக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும். இது எப்படி சஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இவன் அதாவது நேரடியா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போய் இவங்க இந்த குரூப் இந்த ரத்தீஷ் ஆகாஷ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை இவங்க வழியா வேற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியே பணத்தை வசூல் பண்ணி இந்த ஆகாஷ் ரத்தீஷ் சோவன்சோ இவங்க வழியா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த மொத்த நெட்வொர்க்கையும் இவங்க கீழே கொண்டு வந்துருங்க, யாரையும் மாட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் அன்னைக்கு கூட்டு போயிருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட்டு போன என்னங்க தேவை இருக்கு? இந்த ஆள் போய் பார்த்தா இந்த ஆள் போறதே அசிங்கம். நீ வந்து ஒரு அமைச்சரு ஒரு கைது பண்ணாக்கா வந்துட்டு இதுக்குதான் கூட்டிட்டு போனாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்கான வாய்ப்புகள் சந்தேகம் வருது இல்ல. இப்ப எல்லாரும் இந்த கேஸ்ல மாற்றும் போது வருது இல்ல. ப்ரோ இதெல்லாம் லிங்க் தானே ப்ரோ. இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல ரைடு நடந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் என்னது, டாஸ்மார்க்கோட ரைடு ரிலேட்டடா தான் ஆகாஷ் பாஸ்கரனும் ரதீஷ் வீட்லயும் ரைடு போச்சு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி நைட் வந்து அட்மிட் ஆன போது இன்க்ளூடிங் உதயநிதியோட இன்க்ளூட் ஆனது ஆகாஷ் பாஸ்கரன். அந்த வீடியோ எவிடன்ஸ் எதால இருக்கும்னு நினைக்கிறீங்க?
லிங்க் பை தான் லிங்க். ஹூ இஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும்னா எதுவும் இல்லைன்னா வந்து இதே மாதிரி கேஸ போட்டு எங்க மேல எந்த எதுவும் இல்ல இல்ல எங்க இதுக்கு மேல கேஸ ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். அது இல்லாம அப்ஸ்காண்ட் ஆறது என்ன பழக்கம்? இல்ல இதுல இன்னொரு பெரிய விஷயம்னா பாருங்க, இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வந்து நாட்ல இங்க ஒரு அமைச்சரவையிலயோ இல்ல டிஎம்கேல மெம்பரும் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளூடும் கிடையாது. அவர் தனி நபரு. அவர் ஒரு தனி அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துறாரு. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு. அவருக்கு இருக்கு இன்க்ளூடட் கிடையாது. ஆனா அவர் ஏன் வந்து பார்க்கணும்? செந்தில் பாலாஜி சொந்தக்காரரா? என்ன சோர்ஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் வந்து மெம்பருங்க. ஆமா, சொந்தக்காரங்க தான். ஃபேமிலி மெம்பருங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க? ஏய் சீரியஸாவே சொந்தக்காரங்க தான்ப்பா. எனக்கு தெரியும் கருணாநிதி ஃபேமிலி அது தெரியும் விடுங்க. அது சிஓட பொண்ணு கல்யாணம் பண்ண அது தெரியும். ஆனா என்ன ஏங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன? செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க அவன் நிஜமாலுமே. சரி ஓகே. ஆனா புரியுது ப்ரோ நீங்க இல்ல நீங்க சொல்லுது புரியுது. ஆனா என்ன ரிலேட்னா அது அப்படிதான் ரிலேட் பண்ணி பார்ப்போம் நம்ம அந்த விஷயத்தை. இது வந்து வேற மூலியமா கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா இப்போ வந்து டாஸ்மாக்கு ஒரு தலைமை அதிகாரி இருக்காரு சரியா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேல இருக்க ஒரு அந்த துறை சம்பந்தமான அமைச்சரோ இல்ல வந்து வேற யாரோ அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த கட்சியில இருக்க ஒரு எம்எல்ஏ கூட இந்த மாதிரி பண்ணுங்கன்னு கூட ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஆனா எந்த வித அரசியல்ல சம்பந்தமா இல்லாம எந்த வித அதிகாரமும் இல்லாம தம்பின்னு ஒரு ஆள் என்டர்ப் ஆகி அவர் சொல்றாரு இந்த மாதிரியான பிராண்டை வாங்குங்க, இவ்வளவு சேல்ஸ் பண்ணுங்க, இங்கெல்லாம் இவ்வளவு கொடுங்கன்னு பிரிச்சு கொடுக்குறாருன்னா, அப்ப இந்த இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் உதயநிதியோட ஃப்ரெண்டா இருந்தா கூட சரி நீங்க வந்து ஆட்சி பண்ணலாம் சரியா. நீங்க உதயநிதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் போய் ஆர்டர் போடலாம் போல. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது மட்டும் கிடையாது இந்த சரிங்களா. இப்ப பிஜேபி நம்ம இல்ல இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டுனாலதான் how many CMs are really ruling the stateங்கிற கொஸ்டின் மார்க் வருது. இதுல எவ்வளவு முதலமைச்சர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் டைரக்ஷன்ல இவர் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. போலீஸ் டைரக்ஷன்ல ஒரு வேலை போயிட்டு இருக்கு, இவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி, இல்ல ஒரு கலெக்டர் இல்ல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா போட்டோ ஷூட் கொடுக்க முடியும் ப்ரோ. எல்லாம் அது வந்து ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் பேரை நம்ம அப்புறம் சொல்லுவோம். இல்ல ப்ரோ எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு ப்ரோ. எக்ஸாம்பிள் நீங்க இந்த ரைடும் நீங்க பேசுறீங்க, அமைச்சரவை மாற்றமே பாருங்களேன், எல்லாம் எவ்வளவு வந்து இவங்க வந்து சீக்வன்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்தூர் ஆபரேஷன் அப்பதான் வந்து துரைமுருகனை மாத்தினாங்களே அப்படியே நாசுக்கா மாத்திட்டாங்க. அந்த டைம்ல அவரு போய் நடுவில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு மாத்தினப்போ, அந்த நியூஸும் பெருசா பூம் ஆகல. இதெல்லாம் இவங்க வந்து ஏன் நீங்க இவ்வளவு இதுக்கு கேஎன்ஆர் வீட்டுல ரைட் நடந்ததுல அது என்ன ஆச்சு? அதுவும் சைலண்டா போயிடுச்சு பாருங்க. எல்லாம் இவங்க எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடம் கிடையாது சரி அளவாவது பண்ணுவோம். 10 வருஷம் கூப்புல இருந்துட்டு நம்ம இன்னைக்குதானே ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஒண்ணுமே கிடையாது. இது டாஸ்மார்க், சினிமா, மணல் கொள்ள வைக்காத வாய் வைக்காத இடமே இல்ல, குற்றச்சாட்டு வராத இடமே இல்ல. மின்சாரம் ஆப்போசிட்ல யாருமே இல்ல, இன்னுமே நம்ம தான்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைச்சிட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க இது வந்து டிஎம்கேவோட பேட்டர்ன் தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் இல்ல 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆட்சிக்கு வரப்ப அந்த 5 வருஷத்துல நம்மளால எவ்வளவு முடிஞ்சதோ அந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கிட்டு போயிடுவோம். இதுதான் அவங்க பேட்டர்ன். இது வந்து அப்படி கிடையாது, தெனாவட் இல்ல பேட்டன்ட்டே போட்டு வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெட் ஜெயின்ட் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண எல்லா படமே வந்து பாத்தீங்கன்னா ஹிட் கொடுத்த படம் தான். அதாவது அதிகமா மணி ஜென்ரேட் பண்ண படம் தான். இவங்க எப்படி ஜென்ரேட் பண்றானுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஒயிட் ஆக்குறதுக்கு படத்தை ஹிட் ஆக்குறானுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் டோல் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சிட்டியில் இருக்கிற எல்லா தியேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 60 to 70% வந்து நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணுவோம். ஆன்லைன்ல புக்கிங் பண்ணும்போது வி ஹேவ் எவிடன்ஸ். ஏன்னா அது வந்து நீங்க டேட்டாஸ் காமிச்சு தான் ஆகணும், அதுல ஜிஎஸ்டி மென்ஷன் ஆகி தான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆஃப்லைன் புக்கிங்ஸ்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தியேட்டர்காரன் ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு கொடுத்தா கூட அது டிக்கெட் தான். அவன் எப்படி வேணா கணக்கு காமிச்சிக்கலாம். அது எண்ட் ஆஃப் தி இயர் அந்த ஆஃப்லைன் டிக்கெட்டுக்குமே ஜிஎஸ்டி இருக்குதானங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்து அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிக்கெட்னு வச்சுக்கோங்க, ஒரு தியேட்டருக்கு 100 டிக்கெட் தான், அதுல வந்து எவிடன்ஸ் நீங்க வந்து 100 டிக்கெட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், 100 டிக்கெட் ஆல்ரெடி சேல்ஸ், எக்ஸ்ட்ரா 20 டிக்கெட் அவன் வித்துருவான். அதை உனக்கு கணக்குல காட்டவே மாட்டான். 120 சீட்டுக்கு நீ கணக்கே காட்ட மாட்டான். அவன் 100 டிக்கெட்டுக்கான கணக்கு தான் காட்டுவான், 20 டிக்கெட் கணக்கு காட்ட மாட்டான். இப்ப நீ ஊர்ல விழுப்புரத்துல ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து
இல்ல நீங்க விழுப்புரம் ஸ்கேமிங் பேட்டர்ன் வந்து சொல்லுங்க. விழுப்புரத்துல ஏதோ ஒரு ஒரு மொக்க தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த தேட்டர் ரன்னே ஆயிருக்காது. நீங்க எவிடன்ஸா போய் பாத்தீங்கன்னா அந்த தேட்டர் வந்து அந்த ஓபன் தேட்டர் திருப்பூர்ல கூட இருக்கலாம். ஆமா அதுக்கு ஒருத்தர் மெயின் ஹெட்டா கூட இருக்கலாம். எல்லாம் இருக்கலாம். இவங்க யாருமே தேட்டர் ரன்னே அந்த படத்தை ரன்னே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ரன் பண்ண மாதிரி கணக்கு காமிப்பாங்க. என்னன்னா பிளாக்க வந்து ஒயிட் இப்போ ஒரு அமௌண்ட் வந்து உள்ள போகுது தேட்டர்ல இருந்து, நம்ம கையில இருந்து காசு அமௌண்ட் உள்ள தேட்டருக்குள்ள போகுது. அவன் என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கிட்ட போகும். அது பிளாக் தான். அது ஓடாத பார்க்காத ஆளுங்களை பார்த்த மாதிரி கொடுத்து சிம்பிளா ஓடாத படத்தை ஓடின மாதிரி கணக்கு காமிச்சு அதுக்கு வர பிளாக் மணில ஜிஎஸ்டி கட்டினாலும் மீதி அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே. பக்கா ஒயிட் இது பக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணுவான், ஹெட்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற படம் மட்டும் தான் ஹிட் ஆச்சுன்னு பேசுவான். ஓடாத படங்களை ஓட வைக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். எந்தெந்த படங்கள் ஓடல அதை ஓட வச்சாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரே நிமிஷம். உங்களுக்கு சினிமா ஜேடி எலெக்ஷன் ஒருத்தர் இருப்பாரு நைட்டு 10 மணிக்கு. ஒரே நிமிஷம். சினிமால நடக்க ஊழல் தான் பேசுமே தவிர சினிமா பேச்சு கிடையாது. இல்ல அதை வச்சு யாரா இருந்தா என்னங்க, இவங்க பிசினஸ்க்காக இது வந்து ஒரு ஹீரோஸோ இதுவோ கிடையாது. எல்லாருமே அப்கமிங் ஹீரோஸ். அவங்க நடிச்சுட்டு தான் போவானுங்க. இவனுக்கு கொடுக்குற அழுத்தத்துல என்ன பண்ண முடியும்? அந்த இப்போ இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இப்ப இவங்க வந்து சும்மாவும் இவங்களுக்கு ஃபீட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு நடிகர்களுக்கு இவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு வந்துட்டு இந்த ஆட்சி இவங்க வந்ததுல இருந்து தே ஹெல்பிங் அ லாட் ஃபினான்ஷியலி. வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு இந்த ஆட்சி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தே ஹெல்பிங் அ லாட். அவர் கட்சியெல்லாம் வச்சில்ல, கட்சி இல்லாத ஒரு நடிகர் தான் அவரு. நிறைய ஹெல்ப் பண்ணி அவரோட பிசினஸ் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலயுமே இது நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படி இல்ல நிச்சயமா கிடையாது. எல்லா காலகட்டங்கள்லயும் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு சொல்றேன், இது வந்து தளபதியுமே இவனுங்க அந்த ரேடார்ல வச்சிருந்து அதுக்கு அடிப்பணியாம இவர் வந்துட்டாரு. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. தளபதியுமே தே ஹேட் அ பிளான் ஒன்ஸ் டு யூஸ். ஆனா அதுல அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாததுனால அவர் அதுல தனித்தனி நின்றார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து, ஏன்னா தளபதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது 100% உண்மை. சரி, ஆக்சுவலி நீங்க வெல்படியா சொல்றதே பெரிய விஷயம். அது 100% உண்மை. இவங்களுக்கு இவங்க ட்ரை பண்ணாதான் அவர் உடச்சு விட்டாரு. இன்னும் அவருக்கு எதிராக வெளியில நிறைய சதி வேற பண்ணாங்க. அதையெல்லாம் நம்ம ரொம்ப கான்பிடன்ஸா பேச முடியாது வச்சுங்களேன். இந்த பிரச்சனை இந்த கண்ட்ரோலுக்கு ஒரு வரமாட்டேங்கிறாருன்றனாலதான் அவருக்கு எதிராக நிறைய சதி வேற பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே உடச்சுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஆப்படிக்கிற அளவுக்கு வந்தாருன்னு வச்சுங்க. பட் ஆனா என்னன்னா, இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேரோட மட்டுமே நடக்குது இல்ல. இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு ஐடியா எப்பவுமே இருக்கும். என்னன்னா இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நாளைக்கு இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா கூட விஜய்க்கு எதிராக இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேரை குரல் கொடுக்க வைக்கணும். அதுதான் இவங்களுக்கு வந்து வேணும். ஆட்சிக்கு வர்றது கிடையாது ப்ரோ. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணுமே எலெக்ஷன் இந்த டைம்ல இருந்து எலெக்ஷனுக்குள்ள தளபதி கூட நடிச்ச நிறைய பேரையே அவருக்கு எதிரா பேச வைப்பாங்க. இது இவங்களோட மெத்தடாலஜி இவனுங்களுக்கு. இது 100 வாட்டி அவனுங்க சூடுபட்டாலும் அது தெரியாம அதை நம்ம கிட்ட இது பண்ணுவாங்க. இத்தனையும் நீங்க பாருங்க, அப்படியே நடந்தாலும் தளபதி என்னைக்கு இந்த மாதிரி அல்லு சில்லுங்களை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு. நன்றி கேட்டாலும் கண்டுக்க மாட்டேன்ற ரேஞ்சில தான் அப்படியே போயிட்டே இருப்பாரு. தவிர இவனுங்களுக்கு எல்லாம் ரிப்ளையோ இன்னைக்கு வரைக்குமே பாருங்களேன் அவர் எதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காருன்னு. சோ அவர் வந்து ஒரு வார்த்தை தான் ப்ரோ அந்த மாநாட்டுல சொன்னாரு, எல்லாமே நீங்க இன்னைக்கு வர டெக்னாலஜியை பத்தி பேசுறீங்க, எல்லாமே அப்டேட் ஆயிட்டீங்க. அது என்ன பாலிடிக்ஸ் மட்டும் இன்னும் பழைய பஞ்சாங்கம், இப்படி பண்ணாதான் அது பாலிடிக்ஸ், இப்படிதான் நீ பண்ணணும், இந்த டைம்ல நீ வந்து பிரஸ் மீட் வைக்கணும், எங்களை எல்லாம் கூப்பிடணும்னு. அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அடிச்சாரு பாருங்க, செருப்பை கழட்டி அடிச்சாரு பாருங்க. நான் தவறான மீடியாக்களுக்கு மட்டும் சொல்றேன். எடுத்து ஒரு கேள்விதாங்க, ஏங்க இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில இருக்காங்க, அவங்க கிட்ட உண்மையான கேள்விகளோ அவங்க கிட்ட உண்மையான பதில் வாங்கணும்ன்ற முனைப்போ எதுவுமே கிடையாது. ஆனா ஆட்சிக்கு வந்திருக்கோம், மக்கள் பக்கத்துல நிக்கிறோம், மக்கள் பிரச்சனை ஒண்ணுத்துக்கும் குரல் கொடுக்குறோம். இன்னைக்கு நகைக்கடன்ல இருந்து இந்த சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு தரப்பினர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை ஒரு அட்ரஸ் பண்றது என்னைக்குமே. ஏன்னா நம்ம டிமானிட்டைசேஷன் டைம்ல இருந்துங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுல ஃபர்ஸ்டா நிக்கணும். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில கூட அதை எடுத்து தன் பேர்ல எழுதிக்க விரும்பாத ஒரு நடிகர். சோ இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவோ ஒண்ணு சொல்லுவோம், எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மலாம் கூட ஃபேன் ஃபைட் போட்டிருக்க டைம்ல சொல்லியிருப்போம், இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்ற இதுல ஏறி அஜித் அவர்கள் வந்து கொஞ்சம் காட்டமா பேசின அப்புறம் அடுத்த நாளே அவரை வீட்டுக்கு வர வச்சாங்க.
சோ இது எல்லாமே என்னன்னா, நோ ஒன் இஸ் பியாண்ட் பவர். அந்த பவர் அவங்க கையில இருக்க வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும், நான் இன்னும் கூட இப்படி சொல்றேனே, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பா எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு இதையும் கூட, அந்த இடத்துல தளபதி அப்படி பேசியிருந்தாலும் தளபதியும் வர வைக்கப்பட்டிருப்பார். அந்த டைம்ல அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா பவர் அவங்க கையில இருக்கு. சோ அத பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. சோ இது அப்போல இருந்து இது அஜித் அவர்களுக்கு நடந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமா இருக்கட்டும், நம்ம மேல இடி ரைடு அந்த ஐடி ரைடு வந்த போது எதுவுமே ப்ரூவ் ஆகாம மாஸ்டர் டைம்ல வெளியே வந்ததா இருக்கட்டும், இது எதுக்குமே பாத்தீங்கன்னா தளபதி உடனே ரியாக்ஷனோ, உடனே அன்னைக்கு அவர் இறங்கி இருந்தாலே அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அதை ஒரு ரீசனா வச்சு இறங்கி இருந்தாலே அன்னைக்கு இன்னும் பயங்கரமா, அன்னைக்கு வந்த கூட்டத்தை பார்த்தே அவனுங்க இன்னும் மிரண்டிருப்பானுங்க. பட் அது கிடையாது. அவர் அதெல்லாம் வச்சு மக்களை யூஸ் பண்ணி அரசியலுக்கு வரணும்னு ஒரு டைமும் நினைச்சதே கிடையாது. பட் அட் த பேக் எண்ட் வந்து இவங்க எல்லாரையும் எதிர்க்கணும்னா என்ன தேவை? எனக்கு ஒரு கட்சி தேவை. அந்த பலமடைகிற கட்சியா இருக்கணும்னா அது கட்டமைப்பு தேவை. கவுன்சிலர் எலெக்ஷன்ல இறக்குவோம். இவங்களை ஃபர்ஸ்ட் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுப்போம். அந்த டீமை ஃபார்ம் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா சொல்றதுல ரொம்ப முக்கியமான பெர்செப்ஷன் வந்து நினைச்சாங்களேன், நீங்க அவர் இண்டிவிஜுவல் பிரச்சனைக்கு என்னைக்குமே விஜய் வந்து வெளியில பேசினதே கிடையாதுங்க. அவருடைய தனிப்பட்ட